எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கேன். ஆமா ஆமா கரெக்டா தான் இருக்கு. என்ன மர்மோல குனிஞ்சு கிடந்து கட்டப்பையில என்னத்தை தேடிட்டு கிடக்க? எப்ப கட்டப்பையில நான் ஒண்ணு எதையும் தேடல. எடுத்து வச்ச பொருள் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் தே. சாப்பாடு துவையில எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் மர்மோல. ஆமா தே, 2 பாத்திரத்துல சாப்பாடும் அப்புறம் ஒரு 2 டிபன் பாக்ஸ் நிறைய துவையிலும் எடுத்து வச்சிருக்கேன் தே. அதான் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன்னு ஒரு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தேன் பாத்துருங்க. துவையில இருக்கலாம் மர்மோல. அப்ப ஒரு 10-15 இட்லியும் அவிச்சு கொண்டு போலாம்ல. ஏன் சொல்லுதம்னா சாயங்காலம் போல வயிறு பசிச்சுனா சாப்பிட்டுடலாம் பத்தியா, அதுக்குதான் சொல்லுதம் பத்துக்க. எத்தே என்ன மர்மோல இப்படி சரிக்கா? முதல்ல வயிறு நிறைஞ்சு இருந்தாதான் நம்ம செய்யக்கூடிய வேலையும் போகப்பட்ட காரியமும் நல்லபடியா நடக்கும். வயிறு பசியோட இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் ஒரு வேலையும் நடக்காது. ஐயோ வயிறு பசிக்க ஏதாவது சாப்பிடணுமேனு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அதுவும் சரிதான் தே. ஆனா நாங்க இப்ப என்ன டூருக்கா போறோம்? நம்ம நார்வேல போய் நம்ம மலருக்கு நிச்சாம்பல பட்டு எடுக்க போறோம். அதுக்கு கொஞ்சம் சோறு எடுத்துட்டு போலாம்னு நினைச்சுக்கிட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். காணாத குறைக்கு கீதா சின்ன பொண்ணு எல்லாரும் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரவல்ல, அதுவே எங்களுக்கு போதும் தே. இட்லி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு பிளாஸ்க்ல சூடா காபி டீ ஏதாவது போட்டு கொண்டுட்டு போ மருமோளன்னு சொல்லிருவியா போலுக்க. அதனால என்ன மருமோள, நமக்கு வேணும்னா எல்லாம் கையோட எடுத்துட்டு போக வேண்டியதா? சொல்லு மருமோள, காபி போட்டு தரட்டா இல்ல டீ போட்டு தரட்டா? எத்தே ஒண்ணு வேண்டாம் தே. காபி டீ எல்லாம் வேணும்னா பக்கத்து கடையில நாங்க வாங்கி குடிச்சு விடுதோம். என்னமோ நாங்க அங்க 2-3 நாள் தங்கி இருந்து பட்டுச்சேலை எடுக்க மாதிரில நீங்க பேசிட்டு இருக்கிய. அதான் சொன்னோம்ல மருமோள, வயிறு நிறைஞ்சிருந்தாதான் வேலை நல்லா சுறுசுறுப்பா நடக்கும்னு. வயிறு பசியோட நீங்க பட்டுச்சேலையை பார்க்கும்போது உங்களுக்கு பட்டு கலர்லாம் மங்களால தெரியும். ஐயோ ஐயோ சரி தே, அப்ப நான் கிளம்புதேன். உங்க பேத்தி மத்தியானம் போல வருவாதே. உங்க 2 பேருக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்து தான் வச்சிருக்கேன். அப்புறம் மீன் மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். அதையும் எடுத்து பொரிச்சு சாப்பிட்டுக்கிடுங்க என்ன? சரி மருமோள, நாங்க பாத்துக்கிடியோம். நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிங்க தே. எம்மா எப்பாடா நீ இன்னும் கிளம்பலையா? நல்ல வேளை, நான் எவ்வளவு அவசரமா ஓடி ஓடி வந்த தெரியுமா? எடி நீ காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட போறேன் மத்தியானத்துக்கு மேல தான் வருவேன்னு சொல்லிட்டு போடலடி. ஏமா காலேஜுக்கு அப்ளிகேஷன் எல்லாம் ஆன்லைன்ல ஏற்கனவே போட்டாச்சுமா. சரி காலேஜ்ல போய் பாத்துட்டு வருவோமேன்னு தான் போனேன். அங்க யாருமே வரல, லீவ் அன்னைக்கு. நாளைக்கு தான் வர சொன்னாங்க. நீ கிளம்பிருப்பியோன்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். நல்ல வேளை கிளம்பல. ஏம்மா நானும் உங்ககிட்ட துணி எடுக்கிறதுக்கு வாரேம்மா. தூர போட்டியங்க ஒரு நாள் கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேளா? ஏன் மருமல பிள்ளைய பத்தி யாசிக்கிட்டு இருக்கா? சும்மா இருங்கதே, அவ என்ன சொல்லியான்னு பாத்தீங்களா? என் கூட கடைக்கு வராளாம் துணி எடுக்க. ஏம்மா ஏம்மா இப்படி சத்தம் போடியா? நான் கடைக்கு வரேன்னு தானமா சொல்லுதே. அதெல்லாம் ஒண்ணும் வரண்டா, வீட்லயே இரு. ஏம்மா நான் தொந்தரவெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேம்மா. மலரக்காவுக்கு தானே நீங்க இன்னைக்கு பட்டு சேரி எடுக்க போறீங்க. அந்த அக்காவும் வருவாங்கல்லம்மா, நானும் கூட துணைக்கு வரேம்மா. ஆமா மலருக்கு துணையா நீ வர போறியாக்கும் போட்டியங்க. நாங்க எல்லாரும் மலருக்கு துணையா தான் போறோம். நீ எல்லாம் ஒண்ணு வராண்டா. எம்மா சொன்ன கேளுமா. மத்தியானம் பிரியாணி வாங்கிட்டா இல்லன்னா கடையில சாப்பாடு வாங்கிட்டான்னா உங்ககிட்ட கேட்க மாட்டேம்மா. நீ என்ன செஞ்சு வச்சிருக்கேல எலுமிச்சை சோறு, அப்புறம் சின்ன பொண்ணத்தெல்லாம் சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வராங்கல்லம்மா, அதையே நான் சாப்பிட்டுட்டு அமைதியா அங்க இருக்கம்மா ப்ளீஸ்மா. யாமடி என்ன போட்டு இந்த பாடு படுத்துத? நீ இப்படி வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்ல இருந்து கிளம்பி இருப்பேனே. எம்மா எம்மா நொம்மானுகிட்டு. எம்மா ஐஸ் வேற சித்தி வீட்டுக்கு போயிருக்கா. நான் வீட்ல ஒத்தையிலாம இருக்கணும். யாமடி உங்க ஆச்சி இருக்காவல்ல? எம்மா ஆச்சி வீட்ல இருக்க மாட்டாவம்மா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போய் பாடு பேச போயிருவாவோ. என் பேத்தி என்ன பத்தி கரெக்ட்டா புரிஞ்சு வச்சிருக்காள. மருமோள கோவப்படாத. பிள்ளைய தான் கூட்டிட்டு போயேன் வாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காள்ல. எத்தே இங்க வச்சு இப்படிதான் அமைதியா பேசுவா. அப்புறம் கடைக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் தைய தக்கான்னு குதிச்சிட்டு கிடப்பா. எனக்கு அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டான்னு போட்டு என்ன படாத பாடு படுத்துவாத்தே. சின்ன பிள்ளை அவ பெரிய பிள்ளைல எப்படி அடம் பிடிப்பா? ஆமா ஆமா உங்க பேத்தியை நீங்க விட்டு கொடுப்பேளா? ஏமா ப்ளீஸ் மா தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போமா. எடி உங்க ஆச்சிங்க பரிமளா பாட்டி வீட்ல போய் இல்ல பாரதி பாட்டி வீட்ல போய் பாட்டு பேச போனவனா கூட நீயும் போட்டி உனக்கு நேரம் போகும்ல. எம்மா என்ன பேசிட்டு இருக்க? அவங்க 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு பழைய கதை வந்த கதை போன கதை எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாவோ. நான் கூட உட்கார்ந்து கதை கேட்டுட்டு இருக்கவா? ஆமா ஆமா நாங்கெல்லாம் பாடு பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் கதையெல்லாம் கேட்க மாட்டியோ? எம்மா நீ என்ன சொன்னாலும் இப்ப என்னால வீட்ல இருக்க முடியாது. நானும் உன் கூடவே வருவேன் அவ்வளவுதான். நான் எவ்வளவு ஆசையோட பஸ்ல இருந்து இறங்கி ஓடியே வந்திருக்கேன் தெரியுமா வீடு வரைக்கும். நல்ல வேளை நீ இன்னும் கிளம்பல. எம்மா நானும் வாரேம்மா. ஏன் மருமல பேத்தி எவ்வளவு நேரமா உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு கிடக்கா? கூட்டிட்டு போவல. மாமியார் பேச்சை தட்டாத மருமகளே, உங்க மாமியார் பேச்சை கேளுங்க. பாத்தேலதே உங்க கண்ணு முன்னாடி எப்படி கிண்டல் பண்ணியானே. அட என்ன மருமல பேத்தி கிண்டலா பண்ணா? அது நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருப்போம்ல, அதத்தான பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கா. எம்மா கிளம்புவோமா? கட்டப்பைய தாமா நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ கடவுளே, இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முழிச்சிட்டு கிடக்கேன். ஏடி உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா நான் எப்படி கடைக்கு போனேன் துணி எடுக்க போனேன் அப்படி இப்படின்னு நீ ஐஸ் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க. இவன் சொல்ல மாட்டேமா, அதான் உனக்கு தொல்லையே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கோம்ல. அது எப்படி நான் ஐஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவானா?
போன்னு சொன்ன வரதான் ஞாபகம் வருது. எடி மரியாதையா போனை இங்கே வீட்லயே வச்சுட்டு வா. ஐசு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவகிட்ட நீ மூச்சு விட்ட அப்புறம் இருக்கு உனக்கு. எம்மா சொல்ல மாட்டேம்மா, நீ என் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன்னு எனக்கு தெரியாமலா இருக்கு. சரிம்மா, அப்ப நம்ம கிளம்புவோமா? ஏதே நீங்க பரிமளா பாட்டி விடு இல்லைன்னா பாரதி பாட்டி விட்டு தானே போவிய. அப்போ வீட்டை பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு போயிருங்க. நாங்க வர்றதுக்கு எப்படியும் சாயங்காலம் 4 மணிக்கிட்ட ஆயிரும்லதே. அப்போ நான் நேரா பரிமளா பாட்டி வீட்டுக்கே வரேன். சரியா? சரி பரிமளா. மக்களே, அம்மையை தொந்தரவுலாம் படுத்தக்கூடாது என்ன? பட்டு சரியெல்லாம் பார்த்து எடுக்கணும்ல. சரி ஆச்சி, உன் மருமகளா எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன். சரியா? சேத்தாடி, இவன் எனக்கு மாமியாரா இருப்பா போலுக்க. ஏமா போவோமா துணி கடைக்கு? ஆச்சி, இந்த பேக உள்ள வச்சிரு என்ன? சரி மக்கா, அம்மையை தொந்தரவு எதுவும் பண்ணாத. என் பேச்சு கேட்டுதான் உன்னை கூட்டிட்டு போறேன். அப்புறம் எனக்கு என் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விட்றாத பத்துக்க. ஏப்பா, மருமக மேல என்ன பாயாசம்? பால் பாயாசம். பால் பாயாசம் இல்ல மக்கா, அடை பாயாசம். புளிச்சோறு, எலுமிச்சோறு, தக்காளி சோறு. சரி, பேக்க கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம பாரதி வீட்டுக்காவது பரிமளம் வீட்டுக்காவது போவோம். மலரே மக்கா, மலரே என்ன ஆச்சு? மக்கா, இந்த பாட்டில்ல குடிக்க தண்ணி போதுமா? இல்லனா கூட 2 பாட்டில்ல தண்ணி ஊத்தி வைக்கடா மக்கா? ஏச்சி, காலையில தான நான் 2 குடம் தண்ணி எடுத்து கொண்டு வச்சேன். 2 குடத்திலே தண்ணி இருக்கட்டும், பாட்டில்ல எதுக்கு ஊத்துதா? என்ன மக்கா சொல்லியா? தண்ணி குடத்திலே இருக்கட்டுமா? ஆமாச்சி, குடத்திலே இருக்கட்டும், குடிக்க தானே. அப்புறம் என்னத்துக்கு நீ பாட்டில்ல ஊத்தி வைக்க போற? மக்கா, அப்ப நீங்க குடிக்க தண்ணியா குடத்திலே கொண்டுட்டு போக போறீங்க? என்ன ஆச்சு சொல்லுதா? என்ன மக்கா நீ? இப்ப நீங்க எல்லாரும் துணி கடைக்கு போறீல்ல? சரி, தண்ணி தாகமா இருக்குமே, எல்லாரும் குடிக்கிறதுக்கு வேணுமேனு தான் பாட்டில்ல ஊத்தட்டான்னு கேட்டேன். ஆனா நீ குடத்தோட கொண்டுட்டு போறீங்களா சொல்லியா? கூட 2 குடத்துல வேணா தண்ணி பிடிச்சு தரட்டா? வேன்ல வச்சு கொண்டுட்டு போங்க, எல்லாரும் குடிக்கணும்ல. என்ன ஆச்சு சொல்லுதா? கடைக்கா? என்ன மக்கா, இந்த கிழவிக்கு வேற வயசாயிட்டு, அதனால எதுவும் ஞாபகத்துல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கியா? என்ன ஆச்சு உளறிட்டு கிடக்க? கடைக்குன்னு சொல்லுதியா, தண்ணி கொண்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? அதான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏடி, இன்னைக்கு உனக்கு நிச்சாமல பட்டி எடுக்க போறேல்ல? சின்ன பொண்ணு கீதா அப்புறம் மரகதம் 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சுவாரி எல்லாத்துக்குமா பொங்கி கொண்டு வரேன்னு சொல்லி இருக்காவோ. அப்ப நீ தண்ணி கொண்டுட்டு போகணும்ல மக்கா? நான் சுவாரி பொங்கி தாரேன், இல்லைன்னா கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கு ரூபா தாரேன்னு சொன்னேன். அவ கேட்கவே இல்லை பத்துக்க. அப்போ அவ பெருந்தன்மையா இருக்கும்போது நம்மளும் பெருந்தன்மையா இருக்கணும்ல. அதுக்குதான் கொஞ்சம் தண்ணி பாட்டில் 5-6 பாட்டில் எடுத்துட்டு போனேன்னா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு சௌரியமா இருக்கும்ல மக்கா? ஏச்சி, முதல்ல நீ பேச்ச நிறுத்து. யா மக்கா இப்படி சத்தம் போடியா? என்னடா சத்தம் போடுறனவா? நான் எத்தனை நேரம் உன்கிட்ட சொன்னேன் இந்த கல்யாணமே வேண்டாம்னு. இப்போ என்னடா நிச்சாமலத்துக்கு பட்டு சேலை எடுக்க போறோம், கடைக்கு போறோம், தண்ணியை கொண்டுட்டு போ, குடத்துல கொண்டுட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கா? ஏடி, குடத்துல தண்ணியை கொண்டுட்டு போறேன்னு நீ தானே சொன்னா? நானா சொன்னேன்? நான் குடத்துல கொண்டுட்டு போறதுக்கு சொல்லல, வீட்ல வச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு தான் குடத்துல இருக்கட்டும்னு சொன்னேன். இந்த பாராச்சி, நான் சொன்னதுதான். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ஏடி, என்னடி உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? எத்தனை நேரம் சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ படிச்ச புள்ள தானே? நான் படிச்சேன் படிக்கல, இப்ப அது உனக்கு முக்கியமா? ஏன் கூறு கட்டவள, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல அத மறந்து தொலைடி. பொண்ணு தாயி பார்வதி மறுபடியும் பெயிலுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காள? ஆமா பரிமளம், கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். இந்த பாருடி, நீ அன்னைக்கே இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டே எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு கிடந்தா. அன்னைக்கு உனக்கு மோட்டிவேஷன் பேச்சு கொடுக்கிறதுக்கு தான் என் ஃப்ரெண்ட் பொண்ணு தாயை பத்தி பேசணும் பத்துக்க. ஆனா இன்னொரு நேரம் அவ ஃபெயிலான விஷயத்தை வாங்கிட்டு பேசி அவளை நான் சங்கடப்படுத்த மாட்டேன், அவளை நான் அசிங்கப்படுத்தவும் மாட்டேன் டி. ஏன்னா அவ என் ஃப்ரெண்ட் ஆகும். ஒரு காலமும் அவளை நான் விட்டு கொடுத்தே பேச மாட்டேன் டி. ஏ பரிமளம், பாத்தியா பார்வதியா நமக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறான்னு? அவ பொண்ணு தாயி, நானும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவாளோ அப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில நம்மள விட்டு கொடுக்க மாட்டேன், அசிங்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லுதா பத்தியா? பின்ன அதானே நம்ம பார்வதி. ஏச்சி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். நானும் கடைக்குள்ள ஒண்ணு வர மாட்டேன். யாமக்கா இப்படி எல்லாம் பட்டு பேசிட்டு கிடக்கா? 2ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகி அவ இப்ப வாழ்க்கையில எப்படி முன்னேறி இருக்கா? நீ ஒரு இன்டர்வியூல ஃபெயில் ஆனதுக்காக எனக்கு வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு கிடக்கா? இப்பதான் என் ஃப்ரெண்ட விட்டு கொடுக்க மாட்டேன், அவளை அசிங்கப்படுத்த மாட்டேன்னு சொன்னா மறுபடியும் ஆரம்பிக்க பார்வதி. நல்லத கேளுடி, வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்து ஜெயிக்கணும், அதுலதான் சந்தோஷம்.
பொண்ணு தாய் கோவப்படாம கொஞ்சம் அமைதியா இரு. நான் சொல்றேன் கேளா. கேட்க முடியாது பரிமளம், கேட்கவே முடியாது. அவரவர் கஷ்டம் அவரவருக்கு தான் தெரியும். என்ன முழிக்க பாருடி, உன் பேத்தி கிட்ட மோட்டிவேஷன் பேச்சு கொடுக்கேன்னு சொல்லி என்ன பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கியே. 2ஆம் கிளாஸ் ஃபெயில் 2ஆம் கிளாஸ் ஃபெயில்னு, நான் 5ஆம் கிளாஸ் பாஸ். அத சொல்ல வேண்டியது அவகிட்ட. ஆச்சி நீங்க 5ஆம் கிளாஸ் பாஸா? பாத்தியா பார்வதி, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஆமாக்கா, நான் 5ஆம் கிளாஸ் பாஸ். ஆனா உங்க ஆச்சி பார்வதி 4ஆம் கிளாஸ் தான் பாஸ் ஆயிருக்கா. பிள்ளைக்கு மோட்டிவேஷன் பேச்சு கொடுக்கேன்னு சொன்னால, 2ஆம் கிளாஸ் ஃபெயில்னு சொன்னால, 5ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிருக்கா அந்த ஆச்சி. வாழ்க்கையில எப்படி முன்னேறி இருக்கா அப்படின்னு சொல்லலாம்ல மக்கா வாங்கிட்ட. எந்த நேரம் பார்த்தாலும் ஃபெயில் ஆயிட்டேன்னு நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கா. பாசிட்டிவா பேசினாதானே வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆச்சி நீங்க நல்லா அழகா பேசுறீங்க. ஆமா மக்கா, அத நான் சொன்னேன்ல 5ஆம் கிளாஸ் பாஸ். உங்க ஆச்சி பார்வதி 4ஆம் கிளாஸ் தான் பாஸ் ஆயிருக்கா. அதான் நெகட்டிவாவே பேசிட்டு கிடக்கா. நீயே சொல்லு மக்கா, மோட்டிவேஷன் பேச்சு கொடுக்கணும்னா நெகட்டிவாவே பேசணும், பாசிட்டிவா பேசினாதானே நல்லா இருக்கும். நம்ம மூளைக்கு உரைக்கும். ஆச்சி உண்மையிலேயே நீங்க நல்லா அழகா பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டு எடுக்க போறீல்ல மக்கா, நல்ல அரக்கு கலரை பார்த்து எடுங்க, அதான் உனக்கு நல்ல அழகா எடுப்பா இருக்கும். கேட்டியா மக்கா? அப்புறம் நம்ம சட்ட துணி இருக்குல்ல, அது பட்டு சேலையிலே வரும். அது நீ தனியா வெட்டி தனியா வச்சுக்க. ஆனா இப்போ இந்த ஆரி ஒர்க்கா பூரி ஒர்க்கா ஏதோ ஒண்ணு சொல்லுதாவல, அந்த மாதிரி சட்டை எடுத்துட்டு வாங்க, தச்சு போட்டா உனக்கு நல்லா அழகா இருக்கும் மக்கா. பாத்தியா பொண்ணு தாயி, இவ்வளவு நேரமா உன்கிட்ட எப்படி சிரிச்சு பேசுனா, இப்ப நீ பட்டு அரக்கு கலர்ல எடுத்துட்டு வா, சட்டை அந்த பூரி ஒர்க் மாதிரி பார்த்து வாங்கிட்டு வான்னு சொன்ன உடனே அவளுக்கு முகம் போற போக்க பாத்தியா. ஆட நீ பேசாம இரு, 4ஆம் கிளாஸ் பாஸ் ஆனவளுக்கு என்ன தெரியும்? பிள்ளை வெக்கப்படுதா, நீ உனக்கு அப்படியே தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவா. ஏமக்கா எங்க போற? இந்த தண்ணி பாட்டில எடுத்துட்டு போ. போறா பாரு, நம்ம சொல்லதை கேட்காத மாதிரி அவன் பாட்டுக்கு போறா. சும்மா சும்மா இந்த பிள்ளைய பத்தி என்னத்த சொல்லிட்டு கிடக்க? தண்ணி பாட்டில தானே எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் கொண்டு வராவோ, நீ பேசாம அங்க தூக்கி வை. கல்யாணம்னு பேசினதுல இருந்தே பிள்ளை வெக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. நீ வேற அவளை சும்மா போட்டு எதையாவது சொல்லிட்டு கிடக்காத. எப்பாடா பொண்ணு தாய் சிரிச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா பரிமளம், நான் 5ஆம் கிளாஸ் பாஸ்ங்கிற விஷயத்த மலர்கிட்ட சொல்லிட்டேன் பத்தியா, எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இங்க பாரு பார்வதி, இது யாருகிட்டயாவது பொண்ணு தாய் 2ஆம் கிளாஸ் 2 வருஷம் ஃபெயில் ஆகி படிச்சான மோட்டிவேஷன் பேச்சு நீ கொடுத்தா அப்புறம் இருக்கு உனக்கு. பொண்ணு தாய் மேடம் 5ஆம் கிளாஸ் பாஸ் அப்படின்னு மோட்டிவேஷன் பேச்சு கொடுக்கணும், சரியா? சரிங்க மேடம். ஏய் அப்பா, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுடா, நான் பள்ளிக்கூடத்துக்கே போவல. பரிமளம் பொண்ணு தாயி, உங்க மருமக மரலாம் வீட்ல இருந்து கிளம்பிட்டாவளா? ஆமா பார்வதி, கிளம்பிட்டாவோ. நம்ம பாத்திமா கிட்ட இருந்து பாடு பேசிட்டுனாவோ, இப்ப வருவாவோ. ஏ பொண்ணு தாயி பரிமளம், நம்ம மலர் கல்யாணத்துக்கு நம்ம 3 பேரும் ஒரே மாதிரி பட்டு சேலை எடுத்து கொடுத்தோமா? ஏ நான் நினைச்சத நீ சொல்லிட்டியே. ஏ பரிமளம் அப்படியா? நீயும் அப்படியே மனசுல நினைச்சு வச்சிருந்தா? ஏ ஆமாங்க, நான் அதத்தான் பொண்ணு தாய் கிட்ட இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டே வந்தேன். நீயும் அப்படியே பட்டுன்னு சொல்லிவிட்டியே. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. தக்காளி சோறு, எலுமிச்சை சோறு, புளிச்சோறு. அட என்ன கீதா நீ, தக்காளி சோறு புளிச்சோறு எலுமிச்சஞ்சோறுன்னு தெருல வித்துட்டு வந்திருப்பா போலுக்க. எக்கா இதெல்லாம் ஒரு சும்மா ஜாலிக்கு அப்படி சத்தம் போட்டுட்டு வரேன்க்கா. தெருவுல கூவி கூவி விக்கிறதுக்கா நம்ம அப்படி கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். கடையில போய் துணி எடுத்தமா, மத்தியானம் உட்கார்ந்து சாப்பிட்டமா, மறுபடியும் துணி எடுத்தமான்னு ஜாலியா இருக்காண்டம்மா, அதுக்கு தானே வந்திருக்கோம். என்ன சின்ன பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க? மரகதக்காவுக்கு புரியல, என்னன்னு எடுத்து சொல்லு. ஆமாக்கா, நம்ம தான் டூருக்கு எங்கேயுமே போல, இப்ப ஒரு மினி டூர் மாதிரில போறோம் துணி கடைக்கு. அதான் கீதக்கா ஜாலியில அப்படி சொல்லுதாவோ. அதுதான்க்கா, அதேதான்க்கா. சரி சரி மலரு, வாங்க டி. சின்ன பொண்ணுக்கா வாங்க. மலரு, நானும் அக்கா தான், என்ன பார்த்தா அத்தைன்னு கூப்பிடாத. ஏக்கா, மலர்கிட்ட என்னதான் நீ அக்கான்னு கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன், மத்த எல்லாரையும் அத்தைன்னு தானே அவ கூப்பிடுவா. சின்ன பொண்ணு, உன்னை பார்த்து அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு என்ன பார்த்து அத்தைன்னு கூப்பிட்டா அப்புறம் எல்லாரும் எனக்கு என்னவோ 40-50 வயசு ஆயிட்டுன்னு நினைப்பாவோ. அதானக்கா உண்மை. இப்ப என்ன உங்களுக்கு 20-25 வயசு ஆயிட்டு? சின்ன பொண்ணு சும்மா என்ன கிண்டல்லாம் பண்ணாத, இந்த பேச்செல்லாம் விடு, நம்ம அதுக்காக வந்திருக்கோம். மலரு, என்ன பார்த்து நீ அக்கானே கூப்பிடு, சரியா? சரிங்க கீதாக்கா. இப்ப பாரு எவ்வளவு நல்லா இருக்கு கீதாக்கான்னு. ஏமக்கா இப்படி உட்கார்ந்திருக்க? நாங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்து ரெடியா கொண்டு வந்திருக்கோமே, சீக்கிரம் கிளம்பாண்டமா. ஏத்தே அது வந்து என்ன மலரு வந்து போயின்றடக்கா, நாங்கெல்லாம் 3 பேரும் விதவிதமா சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி கடையே அடைச்சாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பட்டு சேலை எடுக்கணும், சரியா? எவ்வளவு நேரம் வேணாலும் பரவாயில்ல மலரு, உனக்கு என்ன கலர் பட்டு பிடிச்சிருக்கோ, எந்த டிசைன்ல பிடிச்சிருக்கோ அத மாதிரி தான் பார்த்து எடுக்கணும், சரியா?
அதுக்குதான் நாங்க 3 பேரும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். பட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு சொல்லுதீங்க. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் என்ன பிடிக்கணும்ல. அவங்க விஷயத்தை பத்தி தெரியாம இருந்திருந்தா நான் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க மாட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் தான் என் கண்ணால பாத்துட்டேனே. அதுக்கப்புறமும் நான் எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க முடியும் சொல்லுங்க தே. ஐயோ சின்ன பொண்ணு, நம்ம அன்னைக்கு மலரை பார்த்து பேசணும்ல. அதுக்கப்புறம் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு நம்ம நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம அவகிட்ட பேசவே இல்லை பத்தியா. ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம மலர்கிட்ட அதுக்கப்புறம் வந்து பேசவே இல்லை பத்தியலா. இப்ப துணி எடுக்க போலாம்னு எல்லாரும் கிளம்பி வந்து நிக்கும். மலர் இப்ப பார்த்து இப்படி சொல்லுதாளா? இப்படி மலர் சொல்லதே கமலா காதுல விழுந்தா எவ்வளவு வருத்தப்படுவா பத்தியா. ஆமாக்கா, இப்ப என்ன செய்ய? அட என்ன மலர், நீ இதுக்கெல்லாம் போட்டு வருத்தப்பட்டு கிடக்கா? உன்னை யாரு பிடிக்கலன்னு சொன்னா? சொல்லு மலர், வாயை திறந்து சொல்லு. உன்னை பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? மலர் எவ்வளவு தங்கமான பிள்ளை, எவ்வளவு அறிவான பிள்ளைன்னு எங்களுக்கு மட்டுமா, இந்த ஊர் உலகத்துக்கே தெரியுமா? யாருக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ண போறவருக்கு என்ன பிடிச்சிருந்தாதானே என் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ சொல்லதெல்லாம் சரிதான் மலரு, நான் இல்லன்னு சொல்லல. அதான் சொல்லுதேன் உன்கிட்ட, உன்னை யாரு பிடிக்கலன்னு சொன்னா? ஏ கீரா, அவ சுபாச பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்ன திரும்ப திரும்ப அவகிட்ட அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கா? ஏக்கா எனக்கும் தெரியும்க்கா, அவ சுபாச பத்தி தான் பேசுதான்னு. நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே பேசி மழுப்பாண்டாமா? நீ பேசி மழுப்புனா மட்டும் அப்படியே உடனே கடைக்கு கிளம்பி வந்துட போறாளா? ஏக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா, நான் தான் திருந்திட்டோம்ல. இப்ப மலரை எப்படி நான் சமாதானப்படுத்தி நம்ம கூட கடைக்கு கூட்டிட்டு வரேன்னு மட்டும் பாருங்க. ஏ கீதாக்கா, நீங்க ஏதாவது பிரச்சனையை மறுபடியும் கிளப்பி விட்டுறாதீங்க. சின்ன பொண்ணு, நீ இப்ப என்ன பத்தி சொல்றதெல்லாம் தீமு, இப்ப இருக்குது தீபி. என்னக்கா சொல்லுதிய? தீமு தீபியா? எஸ் சின்ன பொண்ணு, அதாவது நான் திருந்துறதுக்கு முன்னாடி அதான் தீமு, இப்ப நான் திருந்துறதுக்கு பின்னாடி அதான் தீபி. இப்பதான் நான் திருந்திட்டோம்ல, அதனால சமாளிக்க தான் செய்வேனே தவிர எந்த பிரச்சனையும் உண்டு பண்ண மாட்டேன். தீமு தீபி எல்லாம் இருக்கட்டும் கீதா, இப்ப நீ என்னத்தை தான் சொல்ல வர்ற? முதல்ல அதை சொல்லு. ஆமாக்கா, என்ன சொல்ல வரீன்னு சொல்லுங்க. இங்க பாரு சின்ன பொண்ணு, அன்னைக்கு சுபாசும் அந்த நித்யா பிள்ளையும் ரோட்ல நின்று பாடு பேசிட்டு இருந்தத நம்ம 2 பேரும் தானே ஓரமா நின்று பார்த்தோம். ஆமாக்கா, நம்ம 2 பேரும் பார்த்தோம். அப்புறம் மலரும் ஒளிஞ்சு நின்று பாத்துருக்கா. இப்ப நான் மலர்கிட்ட சமாளிச்சு பேசுவேன். நான் என்னத்த சொன்னாலும் ஆமா அப்படிதான், ஆமா அப்படின்னு சொல்லணும். சரியா சின்ன பொண்ணு? என்னக்கா, என்னையே நீங்க ஆமா போட சொல்லதே பத்தியலா? சின்ன பொண்ணு, நல்லது 4 விஷயம் நடக்கணும்னா ஆமா சாமி போடுறதுல தப்பே இல்ல. சரிக்கா, ஆமா ஆமானே சொல்லுதே. நீங்க மலரை எப்படி சமாளிக்கேன்னு நாங்களும் பார்க்க தானே போறோம். பாரு பாரு மலரே, கிளம்புவோமா? கீதாக்கா, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்ல. அப்புறம் எப்படி நான் பட்டெடுக்க வர முடியும்? நான் வரல. மலரே, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுதான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ அன்னைக்கு அவங்க 2 பேரும் பாடு பேசிக்கிட்டு இருந்தத ஒளிஞ்சு நின்று பார்த்தேன்னு சொன்னேல்ல? ஆமாக்கா, நானும் பார்த்தேன், நீங்களும் தானே பாத்தீங்க. ஆமா ஆமா, நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். அங்க பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு அவங்க 2 பேரும் லவ் பண்ணுதாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ வருத்தப்பட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடி போயிட்ட, அப்படிதானே? ஆமா. நீ பாட்டுக்கு வீட்டுக்கு சங்கடப்பட்டு ஓடியே வந்துட்ட. ஆனா அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்து ஏது நடந்துன்னு உனக்கு தெரியுமா? என்னக்கா சொல்லுதீங்க? அட ஆமாங்க, அந்த பிள்ளை நித்யா, அதான் சுபாஷ் லவ் பண்ணாம்ல, அந்த பிள்ளை சரியான பணாசை பிடிச்ச பிள்ளை, அப்படிதானே சின்ன பொண்ணு? ஆமா ஆமா. அந்த பிள்ளை சொல்லுது, ஏ சுபாஷ், நீ வெளிநாட்டுல வேலை பார்க்க, கை நிறைய சம்பளம் வாங்குவே, பெரிய மாடி வீடெல்லாம் போட்டிருப்ப, நல்ல தோட்டம் தரவு பங்களான்னு நல்ல வசதியா இருப்ப அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் உன்னை லவ் பண்ணினேன். ஆனா இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது, உனக்கு ஒரு ஓலை குடிசையும் ஒரு தகரடப்பா மாட்டு தொழுவம் தானே இருக்கு. இதை வச்சுக்கிட்டுலாம் என்னால வாழ முடியாது. நான் இனி உன்னை லவ் பண்ண மாட்டேன். நான் எங்க மாமா பையனையே கல்யாணம் பண்ணிக்க போறேன். பிரேக்கப் அப்படின்னு சொல்லிச்சு பத்துக்க. அப்படிதானே சின்ன பொண்ணு? ஆமா மலரு, ஆமா ஆமா. பாத்தியா சின்ன பொண்ணு அக்காவை எப்படி சொல்லுதா ஒண்ணு? அந்த ஆளு சுபாஷ்க்கு கோவம் வந்துட்டு பத்துக்க அடிக்க போயிட்டான். அப்படிதானே சின்ன பொண்ணு? ஆமா, அடிக்க கையெல்லாம் வாங்குனா. கேட்டியா சின்ன பொண்ணக்கா என்ன சொன்னானே? அடிக்க கைய வாங்கிட்டான். விட்டுருந்தா ரோட்ல வச்சு 4 அடிய போட்டிருப்பான் அந்த பிள்ளைக்கு. நீ என் மனச பார்த்து லவ் பண்ணல, அப்ப நான் நிறைய பணம் வச்சிருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு தானே நீ லவ் பண்ணிருக்க. இனி உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். எங்க அம்மா அப்பா பேசதான் நான் கேட்பேன். இனிமேல் நீ என் வாழ்க்கையிலே வரக்கூடாது. எங்க அம்மா அப்பா எனக்கு இந்த பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன்னு எவ்வளவு வீராப்பா சொன்னா தெரியுமா? அப்படிதானே சின்ன பொண்ணு? ஏக்கா, அப்படியாக்கா சொன்னா?
நித்யா கையில காலில் உழாத குறையாலக்கா கெஞ்சிட்டு கிடந்தான். அப்புறம் ரோட்ல வேற அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு நித்யா நித்யா போகாத போகாதன்னு கதறிட்டுல கிடந்தான். ஏ நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் சொன்னதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு மட்டும்தானே சொல்ல சொன்னேன். ஏ சொல்லு சின்ன பொண்ணு ஆமான்னு. சரிக்கா. ஆமா மலரு ஆமா. பாத்தியா மலரு, சின்ன பொண்ணு என்ன சொன்னானே? நீ பாதிலேயே போகாம அங்கேயே நின்று பாத்திருந்தேன்னா உனக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். சுபாஷ பத்தியும் நீ புரிஞ்சிருந்திருப்ப. நீ அவ 2 பேர் லவ் பண்ணுறாங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துட்ட பத்தியா? அதனாலதான் அதுக்கப்புறம் என்ன பேசினவோ ஏது பேசினவோன்னு உனக்கு தெரியல. சுபாஷ் எவ்வளவு தங்கமான பையன் தெரியுமா? அவங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் எவ்வளவு மரியாதை கொடுப்பான் தெரியுமா? ஏக்கா நீங்க 2 பேரும் என்னென்ன நினைக்கியன்னு எனக்கு தெரியாம இல்ல. ஆனா நல்ல விஷயம் நடக்கணும்னா 4 போய் சொல்றதுல தப்பே இல்லைலக்கா. தப்பு இல்ல கீதா, நீ இப்ப பேசுறதுல தப்பே இல்ல. அந்தால அந்த சில்லாட்டா இப்படி பேசி போட்டானேன்னு சொல்லிக்கிட்டு அவ பாட்டுக்கு பேக்க தூக்கிக்கிட்டு பஸ் ஏறி ஊருக்கு கிளம்பி போயிட்டா. அந்த ஆள் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிட்டு என்ன வருத்தப்பட்டான் தெரியுமா? எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு நல்ல பொண்ணா பார்த்து வச்சிருக்காங்க. நான் அவங்களையெல்லாம் நினைக்காம இவளை மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, இனி இவளை நான் ஒரு நிமிஷம் கூட நினைக்க மாட்டேன். என் வாழ்க்கையில இருந்து இவளை நான் தூக்கி எரிஞ்சிட்டேன். இவ மூஞ்சிலே இனிமே நான் முழிக்கவே மாட்டேன்னு சபதம் வர போட்டான். அந்தால தன்னால புலம்புதான். என்னன்னு தெரியுமா? மலர இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க பொண்ணு பார்த்துட்டு அப்புறம் ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால மனசு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்ப என்னாலையும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவ மனசு சங்கடப்படக்கூடாது. அதனால நான் அவளை சந்தோஷமா நல்லபடியா வாழ வைப்பேன் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடந்தா பத்துக்க. அப்படிதானே சின்ன பொண்ணு? ஆமான்னு சொல்லுடே. மலர் முகம் நான் பேச பேச சோகமா இருந்து இப்ப நார்மலா இருக்கு பாரு. நீ ஆமாஞ்சாமி போடுறதுலதான் அவன் முகத்திலே சிரிப்பையே வரவழைக்க முடியும். ஆமான்னு சொல்லு சின்ன பொண்ணு. ஆமா ஆமா. பாத்தியா மலரு, நீ நல்லா இருக்கணும்னு தான் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். உனக்கு ஏத்த ஜோடி சுபாஷ் தான். சுபாஷுக்கு ஏத்த ஜோடி நீதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன அது கடவுள் போட்ட முடிச்சு. இங்க பாரு மலரு, இவ்வளவு நேரமா நான் சொன்னதை எல்லாம் கேட்டேல்ல. இதையும் நீ நம்பலன்னு வச்சுக்க, கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வந்து பாரு. எங்க தெரியுமா? கமலாக்கா வீடு. அதான் உங்க மாமியார் வீட்டு வாசல்ல நம்ம எல்லாரும் போறதுக்காக வேன் அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. சுபாஷ் தான் ஃபோன் பண்ணி வேன் எல்லாம் வர சொல்லியிருக்கான். நம்ம எல்லாரும் ரெடி ஆகி சீக்கிரமா போவோம்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லு, சுபாஷுக்கு உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையா? ஆமா ஆமா. வாடே வெளியே போய் பாப்போம். கீதாக்கா அட வான்னு சொல்லுதம்ல. ஏக்கா கீதாக்கா பேச்சையெல்லாம் கேட்டேலா? ஆமா சின்ன பண்ணி, கீதா இந்த அளவுக்கு பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பத்துக்க. சொன்ன மாதிரி மலருக்கு முகம் எவ்வளவு சோகமா இருந்து இப்ப எப்படி நார்மலா போற பத்தியா? ஏக்கா சுபாஷ் வேற வேனுக்கு பக்கத்துலயே நிக்கான்னு சொல்லிதான் வந்தக்கா. வாங்க நம்மளும் போய் பாப்போம். மலரு பாத்தியா? ஆமா கீதாக்கா சொன்ன மாதிரி வேன் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பண்ணே மன்னவன் வந்தானடி தோழி சிரிச்சிட்டாயா சிரிச்சிட்டாயா எங்க மலரு சிரிச்சிட்டாயா. பாரு மலரு அங்கே பார். யாத்தாடி கீதா சொன்ன மாதிரியே சுபாஷ் வேனுகிட்ட வந்து நிக்கானே. மன்மதன் வந்தானடி தோழி. இதுல பாட்டு வேற. இல்ல இல்ல, மன்மதன் வேன் பக்கத்துல நிக்கானடி தோழி. என்னக்கா நீங்க பாட்டாவே பாடிட்டு இருக்கீங்க? பின்ன சந்தோஷத்துல வார்த்தைகள் எல்லாம் பாட்டா வருது மலரு, பாட்டா வருது. வரும் வரும். சுபாஷ் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா கீதாக்காக்கு மேல வாரியல் வந்து விழும். ஆமா கீதாக்கா சொன்ன மாதிரி வேனுகிட்ட வந்து நிக்காங்க. அப்ப அவங்களுக்கும் கல்யாணத்துல சம்மதம்னு தான் நினைக்கேன். நாமளும் நமக்கு நடந்த பழசையெல்லாம் மறந்த மாதிரி அவங்களும் மறந்து என்ன ஏத்துக்கிட்டாங்க போல. ஏ கீதாக்கா, சுபாஷ் வேன் பக்கத்துல நிக்காமனு உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம வரும்போது வேன் மட்டும்தானே அவங்க வீட்டு வாசல்ல நின்னுச்சு. சுபாஷ் நிப்பான்னு உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? ஏ சும்மா இரு சின்ன பொண்ணு, நானே ஒரு குருட்டாம்பக்கல சொன்னேன். ஆனா பாத்தியா கரெக்டா வேன் கிட்ட வந்து நிக்கான். எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சு தெரியுமா? சரி கீதா அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து பாக்கும்போது சுபாஷ் மட்டும் வேன் கிட்ட நிக்கலன்னு வச்சுக்க, அப்ப நீ மலர் கிட்ட என்ன சொல்லிருப்ப? ஏக்கா அது ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதாங்கா. அது இப்படி இப்படி அப்படி அப்படி அப்படின்னு எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான். என்ன கீதா என்ன சொல்லுவேன்னு கேட்டா இப்படி இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏக்கா இப்படி திடீர்னு கேட்டேல்ல நான் எப்படிக்கா சொல்லுவேன்? சரி இருந்தாலும் சொல்லுவேன். இப்ப நம்ம எல்லாரும் வேன்ல போறோம்ல, அதனால நம்ம எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு ஜூஸும் அப்புறம் திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸும் வாங்க போயிருப்பான். அப்படி இல்லைன்னா அவங்க அம்மா ஏதாவது வீட்டுக்குள்ள
கூட்டுப்பாவோ, அதனால வீட்டுக்குள்ள போனாலும் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதான். கீதாக்கா உங்க அறிவு என்ன வேலை செய்யுது? நீங்க இந்த அளவுக்குலாம் யோசிக்கலாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, அந்த டைம்ல நமக்கு ஏதாவது சமாளிக்கிறதுக்கு வார்த்தை எல்லாம் வரும், அத சொல்லி சமாளிச்சுக்கிட வேண்டியதான். பரவாயில்ல சின்ன பொண்ணு, கீதா நல்லா சமாளிக்க பத்தியா? ஏக்கா அத சொன்னோம்லக்கா, நல்லது நடக்கணும்னா 4 இல்ல 40,000 பொய் கூட சொல்லலாம்னு. ஏதோ நம்ம மலரு சுபாஷுக்காக ஒரு 5-6 பொய்ய சொல்லிட்டு கிடக்கேன். ஒரு நல்லது நடந்தா சரிதானக்கா, நமக்கு புண்ணியம் தானே கிடைக்கும். யாத்தாடி சோறு குழம்பு கூட்டு பொரியல்னு பேசுற வாயால புண்ணியம்லாம் பேசுதாவள. எக்கா நீங்க சரியான ஆளுதான். அதான் அப்பமே உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அது தீமு, இப்ப டிபி. ஏதோ நம்மளால நல்லது நடந்தா சரிதான். என்னக்கா சொல்றீங்க? நல்லதா? ஐயோ நம்ம பேசிட்டு இருந்ததை கேட்டிருப்பாளோ. எப்படியாவது எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிப்போம். மரகதக்கா கீதாக்கா என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காவோ. என்னதான் சொல்லி சமாளிக்கன்னு பாப்போமே. அது வந்து மலரு, உங்க ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுறாங்க பத்துக்க. அப்படிதானக்கா சொன்னீங்க? சின்ன பொண்ணு எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? ஆமா ஆமான்னு சொல்லு. ஆமா ஆமா இப்பதான் சந்தோஷமா ஆமான்னு சொல்லுது. ஏக்கா நீங்களும் உங்க முறைக்கு சொல்லுங்கக்கா ஆமான்னு, இல்லன்னா நம்ம அவளை விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாலும் நினைச்சுக்கிட்டு இருப்பா. சரி கீதா, ஆமா இந்த ஜோடிக்கு என்ன குறைச்சலு? ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தியா பாத்தியா, இதத்தான் நாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். சரிக்கா வாங்க போவோம். எதுக்கு மலரு, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கான்னு சுபாஷ் கிட்ட போய் நின்னு பாத்துட்டு வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கியோ? ஐயோ ஐயோ ஏக்கா நான் வீட்டுக்குள்ள போலாம்னு சொன்னேன்க்கா. ஐயோ மலருக்கு வெக்கத்தை பாரு. போங்கக்கா. பரவாயில்ல, மலரு வெக்கப்படும் போது கூட நல்ல அழகா தான் இருக்க. ஏன் அளவுக்கு அழகா இல்லாட்டாலும் ஓரளவு நீ நல்லதா இருக்க மலரு. என்ன கீதாக்கா திருந்துறதுக்கு முன் திருந்துறதுக்கு பின்னுன்னு சொல்லிட்டு இருந்தியா, இப்ப திருந்துறதுக்கு முன்னாடி உள்ள சில பழக்க வழக்கங்கள்லாம் வருது. அது நானும் மனுஷதானே சின்ன பொண்ணு, மனுஷனா ஒரேடி திருந்துற முடியுமா? அப்ப அப்ப முன்னாடி உள்ள பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கதான் செய்யும். நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சமாளிக்கணும். அப்பதானே நான் முழுசா திருந்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். போங்கக்கா என்னத்தையோ சொல்லுதியா போங்க. சரி இப்படி வாசல்லையே சும்மா மச மசான நின்னுட்டு இருக்காண்டா, நேரம் வேற ஆகுதுல்ல. நம்ம கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. போய் கட்ட போய் தூக்கு வலி எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவோம், வேன்ல கிளம்புவோம். ஏக்கா சாப்பாடு பை அப்புறம் தூக்கு வழி எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டு வரோம். ஆமா நீங்க மாப்பிள்ளை வீடு தானே? போங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு நேரா போய் மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவையும் முதல்ல வேன்ல ஏற சொல்லுங்க, நாங்க பொண்ணை கூட்டிட்டு வரோம். என்னக்கா நான் சொல்லுது சரிதானே? ஆமா சரிதான் சின்ன பொண்ணு. சாத்தாடி அன்னைக்கு ஏதோ ஒரு பேச்சுக்கு நாங்க மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லிவிட்டேன். இப்ப நான் அங்க போனா ஒத்தையில இருந்து சுபாஷ் கிட்ட மாட்டிக்கிடுவோம் போலுக்க. சின்ன பொண்ணு நீயும் வாயா. ஏக்கா நாங்க பொண்ணு விடலக்கா, நீங்க மாப்பிள்ளை விடல. சின்ன பொண்ணு நான் உன் ஃப்ரெண்டு தானே, நான் கூட்ட என் கூட வருவே இல்ல. என்னக்கா என்னையே திடீர்னு எதுக்கோ சமாளிக்க மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, மாமியாரு எப்படி ரெடியா இருக்காங்கன்னு போய் பாத்துட்டு வருவோம். ஏக்கா எங்க மாமியார்லாம் பட்டு எடுக்க வரலக்கா. ஏக்கா உங்க மாமியாரும் வரல தானே? ஆமா கீதா எங்க மாமியாரும் வரல. அட நான் உங்க மாமியார்லாம் ஒண்ணும் சொல்லல, மலருக்க மாமியார சொல்லுதேன். ஏக்கா அப்ப நீங்க கமலாக்காவே சொல்லுதியா? ஆமா சின்ன பொண்ணு ஆமா, புது மாமியார் இப்ப நம்ம கமலாக்கா தானே, கமலாக்காவை தான் சொல்லுதேன். வா போய் பாப்போம் கமலாக்கா பட்டு எடுக்க போறதுக்கு எப்படிதான் ரெடியா இருக்காவோன்னு. அட என்ன மலரு, நாங்க எல்லாரும் மாமியார் மாமியார்னு பாடு பேசிக்கிட்டு இருக்கோம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா, நாம கல்யாணம் பண்ணி போற வீட்டுல மாப்பிள்ளைய விட மாமியார் தான் நமக்கு சாதகமா இருக்கணும். ஏக்கா அதான் உங்க மாமியார் எல்லாம் உங்களை நல்லபடியா தானே பாத்துக்கிட்டாங்க. அட நீ வேற, நாங்க எல்லாரும் அடிபட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இப்பதான் மாமியார் மருமகன்னு பிரச்சனை இல்லாம கொஞ்சம் சுமூகமா இருக்கும். ஆனா மலரு நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. ஏன் தெரியுமா, உனக்கு மாமியாரு கமலாக்கா. கமலாக்கா உனக்கு தங்கமான மாமியாரா இருப்பவோ. அப்படியே இல்லைன்னாலும் நாங்க இருக்க வச்சிருவோம். கீதாக்கா நான் சொல்லுது சரிதானே? ஆமா ஆமா சின்ன பொண்ணு நீ பழைய கில்லாடி, கடைசியில என்னையே ஆமா ஆமான்னு சொல்ல வச்சுட்ட பத்தியா? அதுதான்க்கா இந்த சின்ன பொண்ணு. சரி வா நம்ம புது மாமியார் வீட்டுக்கு போவோம். சரி வா மலரு, நம்ம வீட்டுக்குள்ள போய் பையெல்லாம் தூக்கிட்டு வருவோம். சரி தே. ஏக்கா கமலாக்காவுக்கு தனியா அப்படியே மாமியார் கெத்து வந்திருக்கும் பாத்தியாளா? ஆமா சின்ன பொண்ணு, பின்ன மாமியார் பதவினா சும்மாவா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம முன் வாசலோட போவாண்டாம், கமலாக்கா வீட்டு புற வாசலோட போவோம். சரியா? நம்ம எதுக்குக்கா புறவாசலோட போகணும்? அதே நம்ம புற வாசலோட போனா கமலாக்காவுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல, அதுக்குதான்.
என்னக்கா இப்படி சொல்லுதியே? நம்மள பார்த்த உடனே கமலக்கா சர்ப்ரைஸ் ஆயிருவாங்களா? நம்ம தினமும் போயிட்டு போயிட்டு வரப்பட்டவங்க தானே. ஐயோ கடவுளே, மலரை சமாளிக்க தெரிஞ்ச எனக்கு இந்த சின்ன பொண்ணை சமாளிக்க தெரியலையே. ஆமா ஆமா, எதுக்கு சின்ன பொண்ணு இப்ப எனக்கு ஆமா ஆமான்னு சொல்லிட்டு கிடக்கா? நீங்க அந்த பக்கமா திரும்பி ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்லக்கா, அதுக்குதான் ஆமா ஆமான்னு சொன்னேன். சரிதான், வா போவோம். அப்பா, இந்த கல்யாணம் முடியதுக்குள்ள நான் எப்படியெல்லாம் எல்லாரையும் சமாளிக்க போறேனோ. நம்மளால ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா 4 இல்ல 40,000 பொய்ன்னு சொல்லலாம், எல்லாரையும் சமாளிக்கவும் செய்யலாம். சரி போவோம். அப்பாடா, ஓரளவுக்கு பாத்திரம் எல்லாம் கழுவி பறக்கி எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம கடைக்கு போய் பட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராகி வந்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னது, மாமியாருக்கு பிரச்சனையே இல்லையா? சின்ன பொண்ணே கீரா, நீங்களா? வாங்க வாங்க. இது என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்கக்கா, பிரச்சனையை தூள் தூளாக்கிடலாம். அப்படிதானே சின்ன பொண்ணே? ஆமா ஆமா, பாத்தேலக்கா, சின்ன பொண்ணே ஆமான்னு சொல்லிட்டா. என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க, பிரச்சனையை தவிடு பொடியாக்கிடலாம். அட நீ வேற, இப்பதான் பிரச்சனைன்னு என்னத்த சொன்ன தெரியுமா? அதை தனக்கா கேட்டுக்கிட்டு இருக்கோம், என்னன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம துணி கடைக்கு போய் துணி எடுக்க போறோம்ல, எப்படியும் வரதுக்கு நேரம் ஆகும். இங்க எங்க வீட்டுல 5-6 பாத்திரம் கழுவாம கடந்து பத்துக்க, அதான் அவளுக்கு கழுவி பறக்கி கவுத்தி வச்சனா. சரி, இப்ப நம்ம கடைக்கு போயிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல, பாத்திரம் எல்லாம் கழுவி கமத்தியாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தம்மா. வேற ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓஹோ கமலாக்கா, அப்போ பாத்திரம் கழுவுறதுதான் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா சின்ன பண்ணி, நம்ம கடைக்கு போயிட்டு நேராய் வந்தா நமக்கே சடவா இருக்கும் பத்தியா. அதுக்கப்புறம் வீட்டுல கிடக்கப்பட்ட ஒரு வேலையும் நம்மளால பார்க்க முடியாதுல்ல, அதத்தான் அப்படி சொன்னேன். ஏக்கா கவலையே படாதீங்க, இந்த கொஞ்ச நாள் தான். வீட்டுக்கு மருமவன் ஒருத்தி வந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் நீங்க சுதந்திர பறவை ஆயிரலாம். எல்லா வீட்டு வேலையும் மருமவளையே பாத்துக்கிடுவாள்ல. நீங்களும் ராணி மாதிரி வீட்டுல இருக்கலாம். அப்புறம் எங்க கூட வந்து உட்காந்துக்கிட்டு மணிக்கூர் கணக்கா உட்காந்து பாடு பேசலாம். நல்லா சொல்லுதப்பா. அப்ப மருமவன் என்ன என் வீட்டுக்கு வேலை செய்துக்கா வாரா? ஆமா அதானே. என்ன சின்ன பொண்ணு, நான் என்னமோ தப்பா சொன்ன மாதிரி கமலாக்கா சொல்லதுக்கும் அதானே இதானேன்னு சொல்லிட்டேடக்கா. ஆமாக்கா, கமலாக்கா சொன்ன மாதிரி என்ன வீட்டுக்கு மருமகள்லாம் வேலை செய்துக்கா வராவோ? வாழதுக்கு வராவுக்கா, நல்லபடியா சந்தோஷமா வாழதுக்கு வராவோ. கரெக்டா சொன்ன சின்ன பொண்ணு, பரவாயில்லக்கா. அப்ப உங்க வீட்டுக்கு மருமவள வரப்பட்டவ ரொம்ப கொடுத்து வச்சவதான். அந்த வகையில மலர் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. ஏன் மலர் மட்டுமா அதிர்ஷ்டக்காரி? நானும் தானே அதிர்ஷ்டக்காரி. மலர் ஏன் மருமவளெல்லாம் வரப்போறா? ஆமா ஆமா, சரிதான் சரிதான். பரவாயில்ல சின்ன பொண்ணு, நீயும் நல்லா தேறிட்ட. எல்லா விஷயத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்ல பழகிட்ட. ஆமாக்கா, ஆமான்னு சொல்றதோட அப்படியே நிப்பாட்டிக்கிடலாம்ல, மேற்கொண்டு நம்ம என்னதும் பேசாண்டாம்ல. ஆமா ஆமா. அம்மா சின்ன பொண்ணு, கீரா, நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகலையா? ஏக்க, நாங்க எல்லாரும் ரெடியா தான் இருக்கோம், நீங்க தான் இன்னும் ரெடி ஆகல. ஆமாக்கா, நாங்க எல்லாருமே ரெடி தான், நீங்க மட்டும் தான் இன்னும் ரெடி ஆகல. அட நீங்க வேற, நானும் ரெடியா தான் இருக்கேன். அப்ப நம்ம கிளம்பலாமா? என்னது கிளம்பலாமாவா? மாமியார் இன்னும் பட்டு உடுத்தல, மேக்கப் பண்ணல. அட நீ வேற, பட்டெல்லாம் உடுத்திட்டு வந்தா கசகசான்லாம் இருக்கும். நம்ம நிம்மதியா கடையில போய் ஒரு சேலை துணிமணி எல்லாம் பார்க்க முடியுமா? ஓஹோ, அதனாலதான் நீங்க நைட்டில வாரீங்களோ? கீதா சிரிச்சு எடுங்கக்கா, சும்மா ஒரு கிண்டலு கிண்டலு. கீதாக்கா என்னெல்லாம் பேசி பேசி சமாளிக்காவம்மா. என்னக்கா, நீங்க வேற கையில ஒரு பைய வச்சிருக்கிய, பொங்கலா புளியாதரையா? ஏமா பொங்கலும் இல்ல புளியாதரையும் இல்ல, கடையில கொஞ்சம் போல கடலை மிட்டாய் அப்புறம் அந்த பொரி உருண்டையெல்லாம் வாங்கி வச்சோம்துக்க. இப்ப நம்ம வேன்ல போனா திங்கிறதுக்கு வேணும்ல. ஓஹோ, ஸ்நாக்ஸ் ஆமா. ஏய் என்ன ரெண்டு பேரும் ஒண்ணு போல கோரஸ் பாடுதிய? ஏக்க கோரஸ் எல்லாம் ஒண்ணும் பாடல. நீங்க எங்களுக்காக சாப்பிடுறதுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீல்ல, அத பத்தி தான் பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆமா, வேண்ட போனா ஏதாவது தின்னுட்டே இருக்கணும் போல தோணும்ல, அதனால தானே நம்ம எல்லாருக்காகவும் வாங்கி வச்சிருக்கேன். நல்லதுக்கா, ரொம்ப நல்ல பொறுப்பான மாமியாரை விட நல்ல பொறுப்பான மனுஷியா மாறிட்டிய. பின்ன மருமக வீட்டுக்கு வரும்போது நம்ம நல்ல பொறுப்பா இருக்கண்டமா, அப்பதானே மருமகளும் என்ன பார்த்து நல்ல பொறுப்பான மாமியார் எனக்கு கிடைச்சிருக்காவோன்னு சந்தோஷப்படுவா. படுவாக்கா, மலரு நல்லா சந்தோஷப்படுவா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, சுபாஷ் கிட்ட எல்லாம் பேசி சமாளிச்சிட்டிய போல. நீ வேற. என்னக்கா சிரிச்சுக்கிட்டே நீ வேறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? அத ஏன் கேட்க சின்ன பொண்ணு, பெத்த பிள்ளையா இருந்தா புத்திமதி சொல்லி அவனை திருத்தி தானே ஆவணும். யாத்தாடி கமலாக்கா, நீங்க புத்திமதி எல்லாம் சொல்லி உங்க பையனை திருத்திட்டீங்களா? ஆமா கீதா, நம்ம பிள்ளைக்கு நம்ம நல்லது தானே நினைக்க போறோம், கெட்டதா நினைக்க போறோம். ஏக்கா அதத்தான், அப்ப எப்படி சமாளிச்சேன்னு சொல்லுங்க. அதுவா? ஆமா
ஆமாக்கா, உங்களையும் அந்த அண்ணனையும் வேற ரொம்ப மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருந்தானே. கேட்ட எனக்கே எவ்வளவு சங்கடமா இருந்து தெரியுமா? நீங்களும் நல்லா அழுது புரண்டுறியோன்னு நினைச்சேன். ஆனாலும் பரவாயில்லக்கா, நீங்க நல்லா சமாளிச்சிட்டியே. நேற்றுக்கு வேற அப்படி இப்படின்னு எதையோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே கிடந்தான். வந்துச்சு கோவம் எனக்கு. எத்தனை நேரம் நான் உன்கிட்ட சொல்லமா? நான் சொல்லதை மட்டும் நீ கேட்கவே மாட்டக்க. நீ சொன்னதையே தான் சொல்லிட்டே கிடக்க. இந்த பாருல, முடியாதுல, நீ சொல்லுற எதையும் என்னால கேட்கவே முடியாது. கேட்க முடியாதுன்னா அதுக்கு நான் என்ன செய்ய? என்ன செய்யணுமா? அமைதியா நாளைக்கு காலையில எங்க கூட நிச்சாம்பளத்துக்கு பட்டு எடுக்க வார, அவ்வளவுதான். இவன் ஏமா நான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு நிச்சாம்பல பட்டு எடுக்க போகணும் வான்னு சொல்லிக்கிட்டு கிடக்கா. இந்த பாரு, வான்னு சொன்னா வரணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது. இவன் கொஞ்சமாவது நான் சொல்றதை புரிஞ்சுக்கேமா. என்னல புரியணும்? ஒரு வருஷம் உன்கிட்ட பேசி பழகுனவளுக்காக பெத்த அம்மா அப்பாவை நீ உதறி தள்ளுவ. நீ பேசுறது எல்லாத்தையும் கேட்டு நாங்க புரிஞ்சு நடந்துக்கணுமா? இங்க பாரு, பணம் பணம்னு சொல்லிக்கிட்டு அவ உன்னை உதறி தள்ளிட்டு தானே போனா. இன்னும் அவளையே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்நேரம் உன் மேல பாசமும் அன்பு இருந்திருந்தா நம்ம வீடு தேடி வந்திருப்பாளா இல்லையா? இல்லனா நீ இன்னும் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல போன் பண்ணுதியே, ஒரு நேரமாவது போன் அட்டன் பண்ணி பேசியிருப்பாளா? அது வந்து இங்க பாரு, வந்து போய்ங்கிற பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. உங்க அப்பாவும் நானும் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சிருக்கோம்னு தெரியுமால? யாருமா இல்லன்னு சொன்னா? நீ இல்லன்னு சொன்னாலும் அதுதான்ல உண்மை. இங்க பாரு, கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன், போட்டாக்கு போஸ் கொடுக்க மாட்டேன், பட்டு எடுக்க வர மாட்டேன்னு இனி உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னு வச்சுக்கியே. என்னமா பண்ணுவா? என்ன பண்ணுவனாவா? ஒரு பேப்பர்ல என் மகன் என்னையும் என் புருஷனையும் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிக்கிட்டு எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல நேரா கொண்டு கொடுத்துட்டு வந்துருவேன். ஜாக்கிரதை. என்னமா சொல்லுதா? சொல்ல மாட்டோம்ல, செஞ்சிருவேன். என்னமா பணத்துக்கு ஆசைப்பட்டு பழகுனவளுக்காக பெத்த அம்மாவையும் அப்பாவையும் உதாசீனப்படுத்தி பேசுதியே, நீ எல்லாம் ஒரு பிள்ளையால? உனக்கு நல்லது நடக்கணும்னு தானே நாங்க நினைப்போம். என்னமோ ஆள் இல்லாத காட்டுக்குள்ள கொண்டு போய் உன்னை தள்ளி விடுத மாதிரி நீ பேசிட்டு கிடக்க. என்னல அவ்வளவு பெரிய இவனை மாறிட்டே நீ? நான் சொன்னது சொன்னதுதான். மலர்தான் என் வீட்டு மருமவ, உன் பொண்டாட்டி, தெரிஞ்சுக்க. இதை யாராலையும் எவனாலையும் மாத்த முடியாது. ஏமா நான் சொல்லத கொஞ்சம் புரிஞ்சுக்கேமா. இங்க பாருல, புரிஞ்சிக்க. மசாலாவுக்கு தேங்காவை அரைச்சிக்க. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே கூடாது. வேனுக்கெல்லாம் சொல்லியாச்சு. நாளைக்கு காலையில 9 மணிக்கு வீட்டு வாசல்ல வேனு டான்னு வந்து நிக்கும். நீயும் அதே மாதிரி 9 மணிக்கு ரெடி ஆயிரு. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்ல, உன் பேச்சையெல்லாம் நான் கேட்க மாட்டேமா. நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு நீ சொன்னேன்னு வச்சுக்க. அப்புறம் நான் என் இஷ்டப்படி லெட்டரை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன், அவ்வளவுதான். என்ன எங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லுதாவோ? எங்க அம்மா சொல்லதுதான் செய்வாவோ, செய்யறதானே சொல்லுவாங்க. நித்யா நித்யா, நீ செத்தியா செத்தியா? இந்த பேச்சை இனி நீ எடுக்கவே கூடாதுல. யாருகிட்ட? இப்படிதான் என் மவன்கிட்ட பேசணும் மத்துக்க. பரவாயில்லக்கா, நீங்க நல்லா பேசி சமாளிச்சிருக்கிய. ஆமாக்கிதா, பின்ன வேற என்ன செய்ய? பெத்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கதானே செய்வோம். ஆமாக்கா, ஆமா. சின்ன பொண்ணு, ஆமால பயங்கரமா இருக்கு. இன்னும் பயங்கரமா இருக்கும்க்கா. கமலாக்கா, நல்ல வேலை நம்ம சுபாஷுக்கு நித்யாவை கல்யாணம் பண்ணி நித்யா உங்களுக்கு மருமகளா வந்திருந்தாலும் வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். அப்புறம் தினமும் இட்லி தோசை பழைய கஞ்சிக்கு பதிலா பீஸா பர்கரு அதை தான் தின்னுகிட்டு இருந்திருப்பிய. அட நீ வேற சின்ன பொண்ணு, பிள்ளை நல்ல குணமா உள்ள பிள்ளையா இருந்தா எந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் பாட்டு கட்டி வச்சிருப்பேன். ஆனா பண ஆசை பிடிச்ச பிள்ளையாலாம் இருந்துச்சு. அப்புறம் அந்த பிள்ளைய என் மவனுக்கு கட்டி வச்சு அவன் சங்கடப்பட்டதுக்கா. அப்ப கமலாக்கா, பீஸா பர்கரு எல்லாம் சாப்பிடறதுக்கு நீங்க ரெடியா தான் இருந்திருக்கிய. போக்கிதா, சும்மா என்ன போட்டு கிண்டல் பண்ணிட்டடக்கா. பாட்டி சின்ன பொண்ணு, கமலாக்கா பீஸா பர்கருக்குலாம் ஆசைப்பட்டு தான் இருந்திருக்காவோ. சரி வாங்க, வேணுதான் வாசல்ல நிக்கல, போய் எல்லாரும் ஏறுவோம். சரிங்க வாங்க புது மாமியாரே, வாங்க போவோம். ஏ கீதா, நீ வேற என்னக்கா? நீங்க மாமியார் தானே, கரெக்டா தானே சொல்லுதேன்? ஆமாம்மா, நீ கரெக்டா தான் சொல்லுதே, வா போவோம். இங்க பைய என்கிட்ட கொண்டாங்க. புது மாமியாருக்கு கையெல்லாம் வலிக்கும்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லடே, நான் கொண்டுட்டு வரேன். ஏக்கா, நாங்க இருக்கும்போது நீங்க கஷ்டப்படக்கூடாதுக்கா, பைய கொண்டாங்க. இந்த கீதா வாங்கிக்க. இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கிடணும். வேனுக்கு செல்வோமா? வாங்கம்மா போவோம். இதக்கா, நம்ம 2 பேரும் பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிடுவோம். என்ன, அப்பதான் கடலை மிட்டாய் பொரி உருண்டன்னு நல்லா தின்னுகிட்டே வரலாம். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட சின்ன பொண்ணு.